இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இலந்த வடை தாங்க செய்ய போகிறோம். அதுவும் 90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்கூல் டே ஸ்நாக்ஸ்னால் அது இலந்த வடை தாங்க. இலந்த பழத்தை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி புழு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இலந்த பழத்துக்கும் புழுவுக்கும் அவ்வளோ ராசி. இது கூடவே கொஞ்சமாக வெல்லம், 5-6 வரமிளகாய், கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பாட்டிமா ஸ்டைலில் ஆட்டுக்கல்ல உலக்கி வச்சு தாங்க இடிக்க போகிறோம். உப்பு வரமிளகாயும் போட்டு இடிச்சிக்கலாம். இது கூடவே வெல்லமும் போட்டு இடிச்சிட்டு இலந்த பழத்தையும் போட்டுக்கலாங்க. இலந்த பழம் ஓரளவுக்கு பதமாக இடித்து எடுத்தால் போதுங்க. இலந்த பழக்கொட்டை ரொம்ப நுணுங்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா சாப்பிட ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓரளவுக்கு பதமாக இடித்து எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு தட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டை பண்ணி வெயில்லையோ இல்லை ஃபேன் காற்றுலையோ உணர விட்டால் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுவையான இலந்த வடை ரெடி ஆகிடுச்சிங்க.